டிசியூ சினிமேட்டிக் யூனிவர்ஸை ரீபூட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஃபர்ஸ்ட் மூவி நம்ம ஜேம்ஸ் கன்னோடைய டைரக்ஷன்லேருந்து வந்துருச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தி இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் போயிட்டு இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நாம இந்த படத்தோடைய எண்டிங், மிட் கிரெடிட் அண்ட் போஸ்ட் கிரெடிட்ல காட்டப்பட்ட ஹிடன் டீடைல்ஸை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா மச்சான்? இந்த படத்தோடைய மிட் கிரெடிட் அண்ட் போஸ்ட் கிரெடிட்காக ஆடியன்ஸ் எல்லாருமே எக்ஸைட்டிங்காக இருக்கும்போது இந்த படத்தோடைய எண்டிங்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து நம்ம ஜேம்ஸ் கன் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அந்த சர்ப்ரைஸ் தான் நம்ம சூப்பர் கேர்ளுடைய ஃபர்ஸ்ட் லுக். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சூப்பர் மேனுக்கு அப்புறம் அடுத்து வரப்போகிற டிசியூ ப்ராஜெக்ட் வந்து நம்ம சூப்பர் கேர்ள் தான். இந்த காரா ஜோர் எலோடைய கேரக்டரை ப்ளே பண்ணுறது வந்து மில்லி எல்காட். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் தான் இந்த படத்தில் நம்மளுக்கு பார்க்க கிடைச்சது. அண்ட் அவங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு ட்ரக் அடிக்டாக தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னும் மெச்சூர் ஆகலை. இதோடைய எண்டிங்கில் நம்ம சூப்பர்மேன் வந்து அவருடைய சூப்பர் பாட்ஸை எல்லாத்தையும் ரீகவர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஏகப்பட்ட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும் நம்ம சூப்பர்மேனுக்கும் சூப்பர் பாட்க்கும் நடுவில். அந்த டைமில் தான் ஒரு கிராஷ் சவுண்ட் பின்னாடி கேட்கும். அந்த கிராஷ் சவுண்ட் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய சூப்பர் கேர்ள் தான். அண்ட் அப்போ தான் அந்த சூப்பர் பாட் சொல்லும், உங்களுடைய கசன் வந்தாச்சின்னு. ஸோ இப்போ நம்ம சூப்பர் கேர்ள் காரா வந்ததுமே நம்ம சூப்பர்மேன் கிட்ட கேட்குற மொதல் கேள்வியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாய்க்குட்டி எங்க? ஸோ இப்போ நம்ம சூப்பர் கேர்ள் வந்ததுமே நம்ம நாய்க்குட்டி போய் காரா கூடயும் விளையாடுற அந்த சினாரியோ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிரிப்டோ வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம சூப்பர்மேன் கூடயும் விளையாடுவான். ஸோ காமிக் புக் படித்த எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய கிரிப்டோ கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஒரு கேரக்டர் தான். எந்த அளவுக்கு அதை வச்சு காமெடி பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ இந்த படத்துலையும் அந்த கிரிப்டோடைய கேரக்டர் அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அது ஆடியன்ஸ்க்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. காரா வந்து அங்கேருந்து போகும்போது நம்ம சூப்பர்மேன் கிட்ட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹிம் பீச்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருது காராவுடைய கேரக்டர் வந்து இன்னும் மெச்சூர் ஆகல. அவள் இன்னுமுமே டீனேஜராக தான் இருக்கா. அண்ட் பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்ற எந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லைங்கிறது தான் அங்கே அந்த சீனில் நம்மளுக்கு காட்டுவாங்க. அண்ட் அதே சமயத்தில் காராவுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ட்ரங்கேடாக தான் இருப்பாள். அண்ட் இவ பார்ட்டி பண்ணுறதுக்காக நம்ம அர்த்தில் இருக்க மாட்டான், மற்ற பிளானெட்ஸ்லாம் போயிட்டு இருப்பான். எந்த பிளானெட்ஸ்லாம் ரெட் சன்ஸ் இருக்கோ அங்கே தான் போய் அவன் வந்து பார்ட்டியே பண்ணுவான். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கிரிப்டோனியன் வந்து இங்கே எவ்வளோதான் சரக்கு அடிச்சாலும் அவங்களுக்கு மப்பு ஏறவே ஏறாது. ஸோ அதனால தான் நம்ம காரா வந்து நம்ம அர்த்தை விட்டுட்டு மற்ற பிளானெட்ஸ்க்கு போய் சரக்கு அடிக்கிறா. அவள் எப்போதுமே மப்பாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ டிசியூவை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். நம்ம சூப்பர் கேர்ளுடைய நெக்ஸ்ட் படம் வந்து நம்ம 2026 ரிலீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த படத்தை பார்க்கறதுக்காக. பட் இந்த எண்டிங்கில் சூப்பர் கேர்ளை கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, அடுத்த படம் வந்து சூப்பர் கேர்ள் தான். அண்ட் அந்த கேரக்டரை பற்றி ஆடியன்ஸ்க்கு ஃபஸ்ட்டே தெரியணும். அண்ட் அந்த கேரக்டர் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதும் ஆடியன்ஸ் நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதோடைய எண்டிங்கில் சூப்பர் கேர்ளை கொண்டு வந்தாங்க. அதோடைய எண்ட் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. நம்மளுடைய சூப்பர்மேன் அண்ட் நம்ம கிரிப்டோ 2 பேருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க நம்ம அர்த்தை பார்த்துக்கிட்டு. இந்த சீன் வந்து நீங்கள் நிறைய தடவை ஏகப்பட்ட போஸ்டர்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் டிசியோடைய ப்ரொமோஷன் ஆர்ட்ஸும் இதை வச்சு தான் நடந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு காமிக் அக்யூரேட் படம் தான். ஸோ அதனால தான் இந்த ஒரு சீனையும் அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபேன்ஸ்க்கு வந்து இது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக தான் இருந்துச்சு. இதோட மிட் கிரெடிட் சீனில் எதுவுமே இல்லைன்றதுனால எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதோடைய எண்ட் கிரெடிட்டில் நம்மளுக்கு ஏதாவது மேஜராக பார்க்க கிடைக்கும்னு. ஸோ அங்கேயுமே ஆடியன்ஸ்க்கு கிடைச்சது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நம்ம மெட்ரோபாலிஸில் வந்து நம்ம சூப்பர்மேனும் அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. என்னதான் அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட சேதாரங்கள் நடந்திருக்கு. ஸோ அங்கேயும் எதுவுமே மேஜராக வந்து ஆடியன்ஸ்க்கு பார்க்க கிடைக்கல. ஸோ இந்த மிட் கிரெடிட் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் ரெண்டுலேயுமே எதுவுமே மேஜராக வந்து டிசி ஃபேன்ஸ்க்காக அவங்க கொண்டு வரல. ஸோ மச்சான் கண்டிப்பாக நம்மளுடைய சூப்பர்மேன் படம் வந்து ஒரு பிக் கலெக்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசியூவில் பார்க்க கிடைக்கும் பீஸ் மேக்கர் சீசன் 2. அண்ட் அதுக்கப்புறம் 2026 சூப்பர் கேர்ள் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். அண்ட் சூப்பர் கேர்ளுடைய லைவ் ஆக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அனிமேட்டட் படம் பார்த்தாகும். அதுதான் நம்மளுடைய கிளே ஃபேஸ். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டிசியூடைய பிளான்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய கொஷன் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய பேட்மேன் கேரக்டரை இந்த டிசியூவில் யார் ப்ளே பண்ணுவா? ஏன்னா பேட்மேன் கேரக்டரில் நம்ம எல்லாருமே லாஸ்ட்டாக பார்த்தோம், நம்மளுடைய ராபர்ட் பேட்டிசன் பேட்மேன் கேரக்டரில் ப்ளே பண்ணார். ஸோ நம்ம ராபர்ட் பேட்டிசனையே ஆஸ் அ பேட்மேனை இங்கே கொண்டு வர போகிறாங்களா, இல்லை பேட்மேன் கேரக்டருக்காக வேறு யாரையாவது காஸ்ட் பண்ண போகிறாங்களான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மச்சான், அப்படி நீங்கள் சூப்பர்மேன் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.